Hey coders, welcome back to Code with Hindu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டே 20ல incremental loads into delta tables. What is incremental loads அப்படின்னா so yes, like hey coders, welcome back. Hey coders, welcome back to Code with Hindu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு டே 20. ஸோ டே 20ல வந்துட்டு incremental loads into delta tables. ஃபர்ஸ்ட் incremental loadsனா என்ன அப்படின்னா எவ்ரிடே ஒரு நியூ டேட்டா வரும் இல்லையா, அப்போ ஓல்ட் டேட்டாவும் இருக்கும். அப்போ நியூ டேட்டாவும் ஓல்ட் டேட்டாவும் சேர்ந்தா தானே ஒரு ஃபுல் டேபிள் எழுத முடியும். நம்ம ஒரு ஃபுல் டேபிளை எரேஸ் பண்ணிட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஃபுல் டேபிளை ஓவர் ரைட் பண்ணுறது தானே கரெக்டு. இப்போ அதை ஓவர் ரைட் பண்ணுறது வேஸ்ட். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மர்ஜ் லாஜிக்கை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணும், புதுசாக வந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் அப்டேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க்ஸ். லைக் ஒரு ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி அந்த ப்ரைமரி கீயை வச்சு ஒரு புது டேபிள், ஐ மீன் த சேம் சிஎஸ்வி ஃபைல், அதை பழைய சிஎஸ்வி அண்ட் புது சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கன்சிடர் பண்ணி அதை ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட ப்ரைமரி கீயை மேட்ச் பண்ணுவேன். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுரும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். ஸோ ஒரு டெமோவாக இருந்துச்சுன்னா ஒரு ஓல்ட் டேபிள் அண்ட் நியூ சோர்ஸையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு டேபிளை கொடுக்கறது தான் வந்துட்டு மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும். லைக் ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸ் அப்படின்னா என்ன, ரெண்டு, ஒரு ஓல்ட் டேபிள் அண்ட் நியூ சோர்ஸ். இதில் 101, 102, 103 இருக்கு. இங்கே 102 வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கு அண்ட் 104 நியூ ஆயிருக்கு. அப்படின்னா இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லாஜிக் படி அந்த சிஸ்டம் சேஞ்சஸை ஆட்டோ டிடெக்ட் பண்ணும். ஆட்டோ டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிஸ்டிங் ரோவை அப்டேட் பண்ணும், இன்சர்ட் பண்ணும், ஒரு நியூ ரோவே இன்சர்ட் பண்ணும். அதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணாததை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அதை ஆஸ் யூஷுவல் அதுலேயே வச்சுக்கும். ஸோ அந்த டெல்டா டேபிளில் ஓல்டு ஃபைல்ஸும் இருக்கும், நியூ ஃபைல்ஸும் இருக்கும். இப்போது அப்டேட்டட் டெல்டா டேபிள் என்ன இருக்கும், 101, 102 அப்டேட்டடாக இருக்கும், 103 அண்ட் 104 இந்த நாலுமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்டல். இதுவே மேனுவல் மர்ஜாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓல்ட் டேபிள் இருக்கும், நியூ சோர்ஸ் டேபிள் இருக்கும், நெக்ஸ்ட் மர்ஜ் வந்துட்டு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகுது, மேட்ச் ஆச்சுன்னா அப்டேட் ஆகும், மேட்ச் ஆகலைன்னா இன்சர்ட் பண்ணு, அவ்வளோதான். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிடும் கரெக்டாக. மேனுவல் இன்சர்ட்டையும் ஆட்டோ இன்க்ரிமெண்டலையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோட்குள்ளே போய்க்கலாம். Here see day 20 incremental loads into delta table merge with and without hash. Hash இருந்தா எப்படி பண்றது, ஹேஷ் இல்லைனா எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், சேம் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஸ்பார்க் செஷனை வந்துட்டு இனிஷியேட் பண்ணோம். ஸ்பார்க் செஷன் இனிஷியேட் பண்ணாதான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு அந்த ஜாப் இல்லை ஏதாவது ஒரு கோட், ஒரு நோட் புக் எதாக இருந்தாலும் நம்மளோட டேட்டா பிரிக்ஸில் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹேஷ் செஷனை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஹேஷ் செஷனை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பார்க் செஷன் எல்லாம் இம்போர்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கு. ஸோ இதை நான் இப்போ தான் பண்ணேன் அதனால. அண்ட் தென் இதில் நான் என்ன பண்ணுவேன், ஸ்கீமா வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் நான் வந்துட்டு என்னென்ன ஸ்கீமா வந்துட்டு என்னோட சிஎஸ்வி ஃபைலில் இருக்கோ அந்த ஸ்கீமாவை நான் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி வச்சிடுறேன். இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அந்த காலம்ஸை வந்துட்டு நீ என்னென்ன டேட்டா டைப்ஸாக வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், சொல்லி வச்சிடறேன். சொல்லி வச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், போய் வந்துட்டு அதை அப்படியே ஆட்டோ செக் பண்ணிக்கும். இன்கேஸ் அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டா டைப் மிஸ்மேட்ச் எரர் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்மளால வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பெயின் பாயிண்ட்ஸ் இன்சைட் த டேட்டாஸ். சிஎஸ்வி ஃபைலில் நான் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலுமே என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இந்த சைட் வந்துட்டு என்னோட நோட் புக்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ நோட் புக் வந்து நான் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கோட் வந்து ரன் ஆகாது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எரர் கிடைக்கும். எரர் கிடைச்சிச்சு அப்படின்னா என்னால் அவுட்புட் எடுக்க முடியுமா, டேபிள் வந்துட்டு
அப்டேட் ஆகாது. என்னோட டெல்டா டேபிள் அப்டேட் ஆகலை அப்படின்னா எனக்கு அந்த வேலையே வந்து நடக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட டெல்டா டேபிள் கிரியேஷன் அண்ட் அப்டேஷன் இதுதான் வந்துட்டு என்னோட மெயின் கன்சர்ன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோட மெயின் கன்சர்னாக பார்க்கறதே வந்துட்டு இந்த டெல்டா டேபிளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் மேனுவல் மெர்ஜுக்கும் ஆக்சுவல் ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு ஃபுல் மர்ஜ் எஸ்கியூஎல் வந்துட்டு எழுதுவோம் கோடா மர்ஜில். ஆனால் இது வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷனுக்கு ஓகே. ஆட்டோ இன்க்ரிமெண்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீமியம் டெல்டா டேபிள் டேட்டா பிரிக்ஸில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு சிஸ்டமாக மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்துட்டு கோடிங் வந்துட்டு ஹெவியாக இருக்கும் மேனுவலில். அண்ட் தென் மேனுவல் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ இன்க்ரிமெண்டலில் வந்துட்டு லோ எஃபர்ட் பட் கண்டினியூஸ் பைப்லைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்கெடியூலிங்னா மேனுவல் ஜாப் ஸ்கெடியூலிங் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ இன்க்ரிமெண்டல்ஸ் இன்பில்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு யூஸ் ஆகும். லைக் இந்த ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் வரும்போது இது நம்மளுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மானிட்டரிங் வந்துட்டு மேனுவல் மர்ஜில் லிமிட்டட் பட் ஆட்டோ இன்க்ரிமெண்டலில் எஸ்எல்ஏ மானிட்டரிங், அலர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக, பிகாஸ் இட் இஸ் ப்ரீமியம் வெர்ஷன் ரைட். ஸோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸில் இருக்கும். அண்ட் தென் அனாலஜியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உன்னோட ப்ராடக்டை நாமளா செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் மர்ஜ் பண்ணுவோம். ஆனால் அனாலஜி வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோ டிடெக்ஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேனுவல் மர்ஜ் அண்ட் த ஆட்டோ இன்க்ரிமெண்டல். ஃபர்ஸ்ட் மேனுவல் மர்ஜ் வந்துட்டு என்ன பண்ணுவோம், இட்ஸ் த சேம். பாண்டாஸ் வந்துட்டு ரீட் பண்ணுறது, அண்ட் தென் டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது, ஆக்ஷன்ஸ். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறது, என்னோட டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் க்ரியேஷன் நம்ம முன்னாடி பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா ஏன்? பிகாஸ் நான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோட டெல்டா டேபிளை வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுறேன். சி 1 minute. ஓகே, மாறி வந்துட்டோம். என்னோட டெல்டா டேபிள் கோடை வந்துட்டு நான் டெல்டா டேபிளை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். பட் ஹியர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டெல்டா டேபிள் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அது வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இன்கேஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ணாத. எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்ஸ் டெல்டாங்கிற டேபிளை இந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி என்ன பண்ண கிரியேட் பண்ணிடு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸிங் டெல்டா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அது மேட்ச் ஆயிருக்கணும். அப்புறம் இன்கேஸ் அது இருக்கா, இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வந்து ஒரு டெம்பரரி வியூ கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்பரரி வியூவை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ் கோடாக சோர்ஸ் ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்னோட ஒரிஜினல் ஓல்டு வேல்யூஸை சோர்ஸ்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் டார்கெட்டுங்கிறது வந்துட்டு புதுசான டேபிள் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சோர்ஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டு நியூ, ஆர்டர்ஸ் டெல்டாங்கிறது ஓல்டு டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு டேட்டாவோட மர்ஜ் ஆகிக்கும். அதாவது நியூ டேட்டாஸ் தான் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அண்ட் தென் ஆர்டர் ஐடிங்கிறது என்னோட ப்ரைமரி கீயாக இருக்கும்போது இங்கே வந்து நம்ம சொல்லலாம் டூப்ளிகேட்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த டூப்ளிகேட்ஸ்க்கும் நான் வரேன். இப்போ ஆர்டர் ஐடி வந்துட்டு ப்ரைமரி கீயாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி என்னோட ஓல்டு வெர்ஷன் டேட்டாவும் நியூ வெர்ஷன் டேட்டாவும் என்ன பண்ண ஜாயின் ஆயிக்கோ. இப்போ ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணி நீ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேபிளும் மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா செட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணு. புது வேல்யூ வந்து மாறி இருக்கலாம் இல்லையா, ப்ரைமரிக்கு அப்படியே இருந்திருக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் 102 அப்டேட் பண்ணியிருக்காங்க, பட் ஐடென்ட்டை சேஞ்ச் பண்ணல, ப்ரைமரி கோட ஆர்டர் ஐடியா வந்துட்டு சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செட்டை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா, அதாவது புது வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம், அந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மர்ஜ். ஸோ இந்த மர்ஜ் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணுவோம். இதுவே எஸ்கியூஎல்ல எப்படி யூஸ் பண்ணுறோமா, பைஸ்பார்க்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஸிங் டெல்டா டேபிளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெல்டா டேபிளில் என்னோட ஆர்டர்ஸ் டெல்டாவோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ணி அண்ட் தென் மர்ஜ் பண்ணுறேன். மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மர்ஜ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன், சோர்ஸ் அண்ட் டார்கெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், மர்ஜ் பண்ணுறேன். மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் டாட் ஆர்டர் ஐடியும் சோர்ஸ் டாட் ஆர்டர் ஐடியும் மேட்ச் ஆகுதா,
இப்போ மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்டேட் ஆல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணு. இல்லை அப்படின்னா இன்சர்ட் ஆல் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணு. அப்புறம் என்ன பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், என்னோட ஒரிஜினல் டேபிளோட நியூ வேல்யூஸு ஆடும் ஆயிக்கும் அப்டேட் ஆயிக்கும். இதில் பைஸ்பார்க் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் SQL. ஸோ ஹியர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் வியூஸை வந்துட்டு மாற்றுறேன், வியூவை மாற்றிடுறேன். வியூ மாற்றினதுக்கு அப்புறமேட்டு நான் இப்போ வந்துட்டு என்னோட ஆர்டர்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு என்னோட டேபிள் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட டேபிள் எப்படி இருக்கு, அண்ட் தென் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்னோட வியூ பொறுத்து எப்படி இருக்கு. இவ்வளோதான் அவுட்புட்ஸ். ஆனால் ஹியர் ஒன் சிம்பிள் திங், இங்கே ஆர்டர் ஐடிங்கிறது பிரைமரி கீயாக இருக்கு. ஓகே, இப்போ என்னோட டேபிளில் என்னோட சிஎஸ்விலேயே ஃபைல்லையே வந்துட்டு பிரைமரி கீயே இல்லை. பிரைமரி கீயே இல்லை அப்படின்னா நான் எதை பேஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவேன், மர்ஜ் பண்ணுவேன்? இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா கற்றுக்கலாம். லைக் இப்போ பிரைமரி கீயே இல்லை அப்படின்னா என்னோட டேபிளில் நான் எப்படி எந்த யூனிக் ஐடென்டிஃபையர் வச்சு கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, மேபி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புதுசாக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி ஐடென்டி வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். பட் டூப்ளிகேட்ஸ் வரலாம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு ரோஸும் நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸ், ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வரும்போது நம்ம ஒவ்வொரு ரோஸையும் செக் பண்ணிருக்க முடியாது. நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், ஆர்டர் ஐடி வந்துட்டு எல்லாமே யூனிக்காக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கவுண்ட் யூஸ் பண்ணி அது யூனிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் தான். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்போ வந்துட்டு என்ன ஆகிடும், டேபிளே வந்துட்டு ஸ்ட்ரக்சரே மாறிடும். கரெக்டா? நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஒவ்வொருக்கும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? இதுவே நான் வந்து இந்த நோட் புக்கை வந்துட்டு ஜாப்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறேன், நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எப்படி நான் வந்துட்டு அந்த புது ஃபைலை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜாப் ரன் பண்ண வைக்க முடியுமா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார் தட் கேஸ் we to யூஸ் ஹேஷ் காலம் வந்துட்டு கிரியேட் பண்ணோம். வாட் இஸ் ஹேஷ்னா என்ன அப்படின்னா ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். லைக் ஹேஷ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த எல்லா காலம்ஸ்லையும் எல்லா ரோஸையும் எடுத்து கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹேஷ் வேல்யூவை கிரியேட் பண்ணுவேன், ஒரு ஹேஷ் பைட்டை கிரியேட் பண்ணுவேன். அதை கிரியேட் பண்ணி நான் ஒரு காலமை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டு ஹேஷ் காலம்னு ஆட் பண்ணிட்டு அந்த ஹேஷ் காலமை யூஸ் பண்ணுவேன். லைக் அந்த ஹேஷ் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ரோக்கு ஹேஷ் காலம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து யூனிக்கானது, ஒரு பாஸ்வேர்ட் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இப்போ எல்லாருக்கும் ஒரே பாஸ்வேர்ட் வைக்க முடியுமா? எல்லா ரோக்கும் ஒரே ஐடென்டிஃபிகேஷன் இருக்க முடியுமா? ஒரே என்கோடிங் இருக்குமா? ஒரே டீகோடிங் இருக்குமா? என்கோடிங் டீகோடிங் ஈஸி படித்தோம்னா இப்படிதான் வரும் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், அதை வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் கோட். அந்த கோடை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த கோட் வந்துட்டு யூனிக்கா வந்து கிரியேட் ஆயிருக்கும். இட் வில் பி மேபி 256 பைட்ஸ். என்ன பைட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாமளே யூஸ் பண்ணலாம். யூசிங் டாட் ஷாவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அதோட லென்த்தை ஹேண்டில் பண்ண முடியும். இட் மேபி ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேல்யூஸாக கூட அந்த ஹேஷ் பைட்ஸ் வந்துட்டு கன்சிடர் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஹேஷ் பைட் ஒர்க்ஸ். ஸோ ஹேஷ் பைட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இங்க என்ன பண்ணியிருக்கோம், மர்ஜ் பண்ணும் போது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாட் ஆர்டர் ஐடிக்கு பதிலாக அந்த டாட் ஹேஷ் பைட்டோட காலம் நேமை கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா டைமுமே வந்துட்டு ஒரே இது கிரியேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ரோல 104 இருக்கு, C004 அண்ட் தென் ஆர்டர் டேட் பெண்டிங்னு இருக்கு, 300 அமௌண்ட் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இதுக்கு வந்துட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஹேஷ் பைட் வந்துட்டு கிரியேட் பண்றேன். இப்போ ஹேஷ் பைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஏதாவது மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, மாத்தினதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு தனியா ஒரு ஹேஷ் பைட் கிரியேட் ஆகும்.
அப்படி கிரியேட் ஆகுதும் போது என்ன ஆயிடும், எனக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இந்த ஹேஷ் பைட்டும் அண்ட் தென் மாறினதுக்கு அப்புறம் இருக்கிற ஹேஷ் பைட்டும் ஈக்குவேட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், மாறின அப்டேட்டட் வேல்யூ இதோட சேர்த்து இன்சர்ட் ஆயிடும். இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வேல்யூவும் இருக்கும், அப்டேட்டட் வேல்யூவும் இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றோம், இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ மாறி இருந்ததுன்னா அந்த ஒரு வேல்யூ அந்த எக்ஸிஸ்டிங் ரோல ஆட் ஆயிக்கும். பட் இங்க அந்த இப்போ பெண்டிங்கிறது டெலிவர்ட் நான் மாத்துறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஹேஷ் பைட் யூஸ் பண்றதுனால அது புது காலமா புது ரோவா கன்சிடர் பண்ணி ஒரு புது ரோ தான். எப்படி 1004 C004 அப்புறமேட்ட ஆர்டர் டேட் அப்புறம் இங்க டெலிவர்ட் அதுக்கப்புறம் 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரோவை கிரியேட் பண்ணுமே தவிர எக்ஸிஸ்டிங் ரோவை அப்டேட் பண்ணாது. This is the difference between using hash and a primary key. ஸோ உங்களுக்கு மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் டெல்டா ஆட்டோ இன்க்ரிமெண்டல் லோட்ஸ்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் டே 20. இன்கேஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அண்ட் தென் ஷேர் த ஸ்பிரிட் ஆஃப் வாட் யூ ஹாவ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நோ ஆஃபென்ஸ். So until then, bye from Code with Indu. Let's keep coding and keep sparkling. Bye coders.